ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான சுலபமாக பண்ணக்கூடிய கோகனட் பேடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் தேங்காயை நல்லா பொடியாக துருவி பேனில் லைட்டாக வறுத்து எடுத்துருக்கேன். இந்த தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதிலிருந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பேடா செஞ்சு முடிச்சதும் அதை இந்த தேங்காயில் புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய்க்கு 1 கப் பால் சரியான அளவில் இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். தேங்காய் பாலில் நல்லா ஊறணும். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. தேங்காய் பாலில் நல்லா ஊறிடுச்சு. இனி நம்ம கோகனட் பேடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நம்ம ஊற வச்சு எடுத்திருக்க தேங்காயை சேர்த்துடலாம். மிதமான சூட்டில் நம்ம சேர்த்திருக்க பால் எல்லாமே சுத்தமாக வத்துற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, நம்ம சேர்த்துன எல்லா பாலுமே நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப் தேங்காய்க்கு 1 கப் பால் 1 கப் சர்க்கரை சரியான அளவில் இருக்கும். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் பால் பவுடர் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு எந்தவித கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்துன பால் பவுடரும் எந்தவித கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. மிதமான சூட்டில் இது எல்லாமே பேனில் ஒட்டாத பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பேனில் ஒட்டாத பதம் வந்ததும் கடைசியாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து பேன்ல ஒட்டாத பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஓரளவுக்கு நல்லா ஆறட்டும். பாருங்க, இப்போ இது கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ இதை உங்களுக்கு விருப்பமான அளவில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு எடுத்து உருண்டை பிடிக்க போகிறேன். பாருங்க, இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதும் இப்போ இதை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டிடலாம். இது ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம முதல்லையே தனியாக எடுத்து வச்சிருக்கிற தேங்காயில் புரட்டிடலாம். நல்லா தேங்காய் துருவல் எல்லா பக்கமே படுற மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது பேடாவோட சென்டரில் லைட்டாக நம்ம விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஜாம் வச்சிடலாம். பாருங்க, நம்மளோட சுவையான கோகனட் பேடா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரியே மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி பேடாவாக தட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே நம்ம பேடாவாக தட்டி எடுத்தாச்சு. இதை பிச்சு காமிக்கிறேன். உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்மளோட சுவையான கோகனட் பேடா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.